சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏமாற்றம் ஏதோ வகையில நம்ம வாழ்க்கையில வந்து போகுது. எப்போதுமே விழிப்போடு இருந்துவிட்டால் அடையக்கூடிய இழப்புகள் குறைவு. நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்க கூட கெட்டவங்க கூட சேர்ந்தாலும் என்னைக்குமே மாறமாட்டாங்க. கொடுமையான விஷத்தை கக்கக்கூடிய நாகம் சந்தன மரத்தில் இருந்து இறங்கி வந்தாலும் அந்த விஷத்தன்மை அந்த மரத்தை எதுவும் செய்யாது. துரோகம், வேஷம், பயம், வெறுப்பு எல்லோருடைய மனதில் இருந்து இந்த நாகையும் எடுத்தே ஆகணும். மனசை விட்டு இந்த தீய எண்ணங்கள் என்னைக்கு ஒரேடியா போகுதோ அன்னைக்கு தான் இந்த மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றும் ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த விஷயத்துல எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய இதயம், எனக்குள்ள இருக்கிற மனசு, இது எல்லாத்துலயும் காட்சி பொருளா இருப்பேன். நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா நமக்கு மேல இருக்கிறவன் வேற ஒண்ணு நினைப்பான். அவன் என்ன நினைக்கிறானோ, எதை நமக்கு தரணும்னு அவன் நினைக்கிறானோ அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் காரணத்தோடு தான் செய்வான். அவங்க செய்த பாவத்தையும் அவங்க செய்த புண்ணியத்தையும் இந்த பிறவிலேயே அவங்க அனுபவிச்சே ஆகணும். தப்பிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. விதிக்கு பதில் சொல்லணும். அதுகிட்ட இருந்து யாராவது தப்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது பெரிய முட்டாள்தனம். எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயம் நடந்தே தீரும். அது அப்படி நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். விதியை மாத்திர சக்தி கடவுள் நமக்கு தருவான். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்கிறோமோ அப்பந்தான் அந்த ஜென்மத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இருப்பது எவ்வளோ பெரிய தவறோ அதை விட பெரிய தவறு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற ஒவ்வொருவரும் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க நல்லவங்கன்னு. அவங்க தான் தர்மத்தை கட்டி காக்குறாங்கன்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. ராவணன் கூட அவனை நல்லவன் தான் நினைச்சுக்கிட்டான். இந்த மாதிரி பாவ காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு எது புண்ணியம் என்று தெரிய வரும்போதுதான் அன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்த பாவங்களை உணர்றாங்க. நம்ம எல்லோரும் இப்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சொன்னோமோ அது எதிரொலியாக மாறி நம்ம கிட்டயே வரும். நீ கோபப்பட்டா அந்த கோபம் எதிரொலியா மாறி உங்ககிட்டயே வரும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால், சிரித்தால் அதுவும் எதிரொலியாக மாறி உங்ககிட்டயே வரும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தினார்களோ அது எதிரொலியாக மாறி உங்ககிட்டயே வரும். நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். இதை ஒரு உதாரணமா வச்சு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் இதே மாதிரி தான் சுத்தி சுத்தி நம்ம கிட்டயே வந்து சேரும். நம்ம வாழ்க்கை நம்ம கர்ம பலனோட விளைவுதான். இது நம்ம கிட்ட மறுபடியும் வரும். நம்ம நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது நினைத்தால் கெடுதலே நடக்கும். அதே போல் வாழ்க்கை அன்பு நிறைஞ்சதா இருக்கணும்னா நம்ம எல்லோருக்கிட்டையும்